ராஜி பீடன் ஹெல்த் என்றும் இளமையாக இருக்க, நீண்ட ஆயுளுடன் இருக்குது. என்னென்ன உணவுப் பொருள் பார்க்கலாமா? நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாட்டு மூலமாக தான் வந்து அந்த மாதிரி வந்து நம்ம ஆயுள் நீட்டிக்க முடியும், எந்த நோயெல்லாம் வாழ முடியும், என்றும் இளமையாகவும் இருக்கலாம். ஸ்கின்னில் வந்து பளபளப்பு, அதே மாதிரி நம்ம வந்து என்றும் இளமையாக இருக்கணும், முதுமை தொட்டு வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் தொடர்ந்து இதை மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அழகு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறேன். ராஜி பீடன் ஹெல்த் அந்த நீர்ச்சத்துள்ள நார்ச்சத்துள்ள கொலகொலப்பு தன்மையுடைய எண்ணெய் தன்மையுள்ள உணவுப் பொருள்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா? அது வந்து 2 ரேட் சொன்னேன். இன்றைக்கி வந்து நீச்சத்துள்ள நார்ச்சத்து உணவுப் பொருள் என்ன பார்க்கலாம். நீச்சத்தில் உள்ள பல வகைகள் என்ன பல வகைகள் எடுத்துக்கலாம். நம்ம வந்து பழத்தைப்படி டேரெக்டாக கடிச்சு சாப்பிட்லாம், இல்லை ஜூஸாக குடிக்கலாம். ஜூஸுங்கும் போது நம்ம இனிப்பு சேர்க்கக்கூடாது, ஒயிட் சுகர் இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. அந்த மாதிரி பழச்சாராக குடிக்கலாம். இல்லைனா டேரெக்டாக வந்து பழங்களே வாங்கிச்சோம். என்ன பழங்கள், கொய்யா, என்ன பழம் நான் சாப்பிட்லாம். கிரேப்ஸு, மாதுளை, டெய்லி ஏதாவது வாழைப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, நிறைய பழ வகைகள் நமக்கு என்ன பழம் பிடிக்குதோ பழம் ஏதாவது பழ வகைகள் எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நார்ச்சத்து உணவுப் பொருள். நார்ச்சத்தில் வந்து கடினமாக உள்ள நார்ச்சத்து உள்ள உணவுப் பொருளுக்கு கொஞ்சம் மென்மையாக இருக்கக்கூடிய நார்ச்சத்தில் உணவுப் பொருள் இருக்குது. பழைய சாதம் சாப்பிட்லாம். பழைய சாதம் வந்து ரொம்ப மாவுத்தன்மை கிடையாது, நார்ச்சத்து இருக்குது, அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் செரிமானத்துக்கு. நெக்ஸ்ட் வந்து கொய்யாக்காய், வெள்ளரிக்காய், கீரை வகைகள் ஏதாவது ஒரு கீரை எடுத்துக்கலாம். கொண்டக்கடலை, நார்ச்சத்துள்ள பொருள் வந்து நமக்கு அது மாதிரி ஃபைபர் கண்டென்ட் எந்த உணவுலாம் அதிகமாக இருக்கோ அந்த உணவுப் பொருள் நம்ம எடுத்துக்கலாம். நார்ச்சத்து இந்த 4 சத்துக்களுமே நிறைஞ்ச உணவு தான் காலையில் வந்து வெறும் வயிற்றில் ஃபஸ்ட் சாப்பிடும்போது இருக்கணும். ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம உடம்பு அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். என்றும் இளமையாக இருக்க, நீண்ட ஆயுள் இருக்க, இந்த மாதிரி உணவுகள்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும். நான் இன்றைக்கி சாப்பிட போகிறது என்னென்னா செம்பருத்தி பூ. டெய்லி வந்து இந்த மாதிரி ஒரு 2 பூ சாப்பிட்டாலும் போதும். இல்லை வெண்டைக்காய் ஊற வச்சு சாப்பிடுங்க, வெண்டைக்காய் பச்சையே கடிச்சு சாப்பிடுங்க. பழங்கள் ஏதாவது டெய்லி சாப்பிடணும். காலையில் இருந்துச்சுன்னா அது எண்ணெய் தன்மையான உணவுப் பொருள், நட்ஸ் வகைகள், சூரியந்த விதையோ, பூசணி விதையோ, எள்ளோ, இதெல்லாம் காலையில் சாப்பிட்லாம். ஒரு 2 ஸ்பூன் சாப்பிடலாம். ஓகேவா? மேலும் இதோட வீடியோ கிளப் தான் தொடர்ந்து பாருங்கள் என்னோடய சேனலில். வளவள கொலகொலத்தனுடைய செம்பருத்தி தண்ணியில் ஊற சாப்பிட்லாம். இல்லை நான் என்ன செய்ய போகிறேன், இப்படி ராவாக கடிச்சு சாப்பிட்றேன்.